இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 23வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் முழுவதையும் நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனோடு கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் என்று சொல்லி இந்த 23வது அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த படைத்தலம் எருசலேமுக்கு வடக்கே உள்ளது. பெரிய ஏரோது இதை அமைத்து அந்திப்பத்தர் என்ற தன் தந்தையினுடைய பெயரை இதற்கு சூட்டினபடினாலே அந்திப்பத்திரி என்று இந்த பட்டணமானது அழைக்கப்பட்டது. ஏரோதின் அரண்மனையிலே காவல் பண்ணப்பட்டான் என்று சொன்னால் இது மிகவும் பிரமாண்டமான ஒரு மாளிகை. இதை ஏரோது கட்டினான். 3 உயரமான கோபுரங்கள் இதற்கு இருந்தன. தோட்டங்கள் இருந்தன, குளங்கள் இருந்தன, நீரூற்றுகள் இருந்தன, விருந்து மண்டபங்கள் இருந்தன. 100 விருந்தினர்கள் வரை தங்கும் அறைகளும் இந்த காரியங்களிலே உண்டாயிருந்தன. பவுல் காலத்தில் பாலஸ்தீனாவை ஆண்ட ரோம ஆளுநர்கள் இங்கே தங்கினார்கள். கிபி 66 70 வரையிலும் நடந்த யூதர்களின் கலகத்தில் இந்த கோபுரங்கள் தவிர மற்றவை அழிக்கப்பட்டன. கோபுரங்களும் பின்பாங்க அழிக்கப்பட்டது. இப்பொழுது பேலிக்ஸினுடைய முன்னிலையில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பரோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதிரியனோடும் கூட போனான். தெர்த்துல் என்கிற நியாய சாதிரியன் என்று சொன்னால் ஒரு வழக்கறிஞர் ஒருவரை கூட்டிக் கொண்டு செல்லுகிறார். யூத மார்க்கத்தையும் நன்றாக தெரிந்திருந்தார். ரோம அரசினுடைய சட்டத்திட்டங்களை சட்ட காரியங்களை அறிந்திருந்த சட்ட வல்லுநராக இந்த தெர்த்துலு என்று சொல்லக்கூடியவர் இருந்தார். அவரை கூட்டிக் கொண்டு போன பொழுது அவர் எப்படி ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதியின் முன்பாக ஒரு வக்கீல் வழக்காடுவாரோ அதே போல் பேசுகிறார். தெர்த்துல்லு குற்றம் சாட்டத் தொடங்கி, கணம் பொருந்தின பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உடைய பாரம்பரியத்தினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். அதாவது மை லார்ட் என்று சொல்லிலாம் வாதாடுவார்களே, அதே போல இங்கே அருமையாக தெர்த்துலு தன்னுடைய வாதத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். உம்மை நான் அநேக வார்த்தைகளிலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்லுகிறதை நீர் பொறுமையோடு கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறதை பார்க்கிறோம். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சகரத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேனுடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். குற்றச்சாட்டு என்ன? கொள்ளை நோய். அதாவது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் என்கிற கொள்ளை நோய். அது சிறியவர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, நடுத்தர வயதுள்ளவர்களானாலும் சரி, கீழானோரானாலும் சரி, உயர்ந்தவர்களானாலும் சரி, தாழ்ந்தவர்களானாலும் சரி, யாரையும் பாவம் எப்படி ஒரு தீ தன்னை தொட்டால் சுடுகிறதோ அதே போல் எல்லாரையும் அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய். இப்பொழுது வருகிற கொள்ளை நோயாவது ஏதோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு தப்பித்து கொண்டவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் இந்த பாவம் என்கிற கொள்ளை நோய்க்கு தப்பு வைப்பதற்கு தப்பிக்கொள்கிறதற்கு எந்த வாய்ப்புமில்லை என்கிற சூழ்நிலையில் இந்த கொள்ளை நோய்க்கு அருமையான ஒரு குரு மருந்தாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு வந்த அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக்க வந்த மனிதனை பார்த்து கொள்ளை நோய் என்றே சொல்லி இங்கே தெர்த்துலு அழைக்கிறதை பார்க்கிறோம். பூச்சகரத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும், அதாவது தேவனுக்கு அங்கே மனுஷர்கள் பகையை உண்டாக்கி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து இருக்கிற எல்லா மனுஷர்களையும் தேவனோடு கூட சமமாக்குகிற, சமாதானம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் உபதேசத்தையும் உடைய பவுலை பார்த்து கலகம் எழுப்புகிறவன் என்று தெர்த்துலு குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம்
ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். சுவிசேஷம் என்கிற நற்செய்தியை கொண்டு செல்லும் பொழுது எப்படி எந்த ஒரு மனிதனும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், எவ்வளோ பணம் படைத்தவனாக இருந்தாலும், ஏதோ ஏழையாக இருந்தாலும் அது தாக்குகிறது போல சுவிசேஷமானது பாதிக்காமல் விடாது என்கிறதை உலகம் அறிந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களை பார்த்து கொள்ளை நோய் என்று சொல்லித்தான் உலகம் அழைக்கிறது. பூச்சகரத்தில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள சகல யூதருக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவர்கள் என்று சொல்லி கலகம் உண்டாக்குகிறார்கள் என்கிற பெரிய பெயரைத்தான் உண்டாக்கி வைத்து விடுகிறார்கள். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் பெற்றவர்களுக்கு கிடைக்கிற உலகம் தருகிற பேர் இதுதாகவே தான் இருக்கிறது. நசரேயனுடைய மத பேதத்துக்கு முதலாளி நசரேயன் என்று அழைக்கப்படுகிறதற்கு காரணம் இயேசு நேசரத்திலிருந்து அவர் வந்தபடியினால் நசரேன் என்று அழைக்கப்பட்டார். அந்த மத பேதம் என்பது மத வெறி என்று சொல்லி அழைக்கப்படுகிறதற்கு இவன் முதலாளியாக இருக்கிறான். மதவெறி பிடித்த ஒரு முதலாளி என்று சொல்லி இங்கே தெர்த்துலு வாதாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் மேலே பற்றுதலாக இருக்கிற, இயேசுவின் மேலே பற்றுதலாக இருக்கிறவர்களை பார்த்து இன்றைக்கு உலகம் கொடுக்கிற பட்டப்பெயர்கள் இவைகளாகத்தான் இருக்கின்றன. அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா வந்து மிகுந்த பலாத்காரமாக இவனை எங்கள் கையிலிருந்து பறித்து கொண்டு போய் இவன் மேலே குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளான் என்று சொல்லி அவன் பேசுகிறான். அங்கே கூட சேர்ந்துட்டு எல்லாரும் ஜால்ராடிப்பது போல யதார்த்தம்தான் என்று சொல்கிறார்கள். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாக இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாக இருக்கிறீர் என்று நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன் என்று பவுல் தொடங்குகிறார். அவருக்கு வாதாடுகிறதற்காக அவரே தான் இருக்கிறார். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரையிலும் 12 நாள் மாத்திரம்தான் ஆயிருக்குது. தேவாலயத்தில் நான் ஒருத்தர்கிட்டையும் தர்க்கம் பண்ணல, நகரத்திலேயோ ஜபாலயத்திலேயோ நான் கலகம் எழுப்பவும் இல்லை. என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவங்களால் ரூபிக்க முடியாது என்றால் நிரூபிக்க முடியாது என்று சொல்லுகிறார். உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்ளுகிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற, மதவெறி என்று சொல்கிற மார்க்கத்தின்படி எங்கள் முன்னோர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்க தரிசன புத்தகத்திலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நானும் விசுவாசித்தேன். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருந்தேன். நீதிமான்களும் உயிரோடு கூட எழும்புவார்கள், அநீதி செய்கிறவர்களும் எழும்புவார்கள் நியாய தீர்ப்புக்கென்று தானியேல் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவர்கள் எழும்புவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. இதனால் நான் தேவனுக்கு மனுஷருக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஒரு வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் நம்மிடம் இருக்க வேண்டிய அவசியமான ஆயுதங்களில் ஒன்று குற்றமற்ற மனசாட்சி என்பதை மீண்டும் அறிக்கையிடுகிறார். நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் நமது தேவனை வருத்தப்படுத்தவில்லை என்று நாம் அறியும் பொழுது நமது உள்ளான ஆவி சுதந்திரமாக அது செயல்பட முடியும். ஒரு நல்ல மனசாட்சி கெட்டு போகும்போது அவனுடைய விசுவாசம், ஜெப வாழ்க்கை, தேவனோடு உள்ள உறவு, நற்கிரியைகளை செய்யும் வாழ்க்கை ஆகிய அனைத்தும் முற்றிலுமாக கெட்டு போகக்கூடியதாக இருக்கின்றன. ஒரு நல்மன சாட்சியை ஒருவன் பெற்றுக்கொண்டான் சொன்னால் அவன் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு வைத்து கொள்ளுகிறவனாக இருப்பான். அவன் நற்கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுவான் என்று சொல்லி இங்கே பவுல் மீண்டுமாக அவன் நல்மனசாட்சி உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பேசுகிறதை பார்க்கிறோம். அநேக வருஷங்களுக்கு பின்பு நானும் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கை செலுத்தவும் வந்தேன். அப்பொழுது கூட்டமில்லாமலும் அமளி இல்லாமலும் ஆலயத்திலே கரித்து கொண்டு இருக்கிறவனாக இருக்கையில் ஆசியா நாட்டராகிய சில யூதர்கள் என்னை கண்டார்கள். அவர்களுக்கு என் பேரில் விரோதம் ஏதாவது காரியம் உண்டாயிருந்தால் அவர்கள் இங்கே வந்து எனக்கு குற்றம் சாட்டட்டும். நான் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும் என்று சொல்லி தனக்காக அங்கே பவுல் வழக்காடுகிறதை பார்க்கிறோம். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரே சொல்லின் நிமித்தமே அன்றி வேறொன்றி நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். இந்த மார்க்கத்தின் விஷயங்களை விவரமாய் அறிந்திருந்த பேலிக்ஸ் இவைகளை கேட்டபொழுது சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியத்தை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டுகொள்கிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு
அவர்களை காத்திருக்கும்படி அங்கே செய்ததை பார்க்கிறோம். சில நாளைக்கு பின்பாக பேலிக்ஸ் யூத ஸ்திரியாகிய தன் மனைவி துரிசிலாளோடே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆண்டவர். ஆகவே இங்கே பேலிக்ஸினுடைய அந்த இச்சையை அடக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எச்சரித்து நீதியான வாழ்க்கையை குறித்து பேசி, இப்படி வாழ்ந்தால் நியாய தீர்ப்பு நிச்சயமாக உண்டாகும் என்று சொன்னபோது பேலிக்ஸிற்கு பயம் உண்டாகிவிட்டது. தேவனுடைய எச்சரிப்பையும் நியாய தீர்ப்பையும் தெளிவாக பேசினபடினாலே அவனை நான் இன்னொரு டைம் உன்னை அழைக்கிறேன் என்று அனுப்பினான். மேலும் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அதிநிமித்தம் அவன் அநேக தரம் அவனை அழைத்து அவனோட பேசினான். இன்றைக்கு உலகம் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும், எவ்வளோ பணங்கள் சம்பளமாக கிடைத்தாலும், இந்த கிம்பளத்தை எதிர்பார்த்து கையேந்தி நிற்கிறவர்களை பார்க்கிறோம். தங்களுடைய அந்தஸ்துகளை மறந்து இழிவான ஆதாயத்துக்காக இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்தின் தேசாதிபதியாக இருக்கிறார். ஒரு சிறை கைதிகிட்ட போய் கையேந்தி நிற்கிற ஒரு கேவலமான அவலமான நிலை அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் அநேக நேரங்களில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியூ பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான். 2 வருஷம் தேவனுக்காக ஒரு வல்லமை உள்ள அக்கினியாக ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்ட பவுல், அவரை உள்ளே அடைக்கணுமா? இன்றைக்கு நம்மன்னா கேள்வி கேட்டுருவோம். நான் 2 வருஷம் உள்ளே இருக்கணுமா? எவ்வளவு ஊழியம் செய்தேன், எவ்வளவு உமக்காக ஓடினேன் என்று கேட்போம். ஆனால் பவுல் அதனையும் பொறுத்து கொண்டு அமைதியாக தேவனோடு கூட நேரம் எடுக்கவும் ஜெபிக்கவும் நிருபங்களை எழுதவும் அவன் அங்கே கைதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியை செய்யக்கூடியவனுமாக தன்னை அவன் மாற்றிக்கொண்டதை பார்க்கிறோம். இப்படியாக பவுலுடைய வாழ்க்கையில் அவனை இந்த உலகம் சொல்லுகிறது கொள்ளை நோய் என்று சொல்லுகிறது, பூச்சக்கரத்தில் கலகத்தை உண்டு பண்ணுகிறவன் என்று சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய மத பேதத்துக்கு அவன் முதலாளி என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஆட்களைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் தேடுகிறார். இன்றைக்கு செல்லுகிற இடங்களிலே மக்களுடைய இருதயத்தை அழித்து கொண்டிருக்கிற, மரணத்துக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிற பாவம் என்கிற கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுதலை செய்யவும், பாவத்தினால் தேவனுக்கு பகைஞராய் மாற்றப்பட்டிருக்கிறவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை அவர்களுக்கு போதிக்கவும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றும் உயிர் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுகிறதற்குரிய சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படிக்கு பிரசங்கிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை தலைவன் தன்னுடைய கரங்களிலே எடுத்து பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.